இப்போ லைவ்ல பிக் பாஸ் வந்து 4 ஃபைனலிஸ்ட்டையும் கப்பு ஜெயிச்சா என்ன ஸ்பீச் கொடுப்பாங்கன்னு அந்த ஸ்பீச்சை கொடுக்க சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு வந்து சபரி கொடுத்துருப்பார் போல இருக்குது. நான் அதை வந்து லைவ்ல மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து விக்ரம் வந்தார். விக்ரமோட கடைசி போர்ஷனில் அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க அப்பா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. சரி ஏதோ ஒன்று நம்ம மகன் சாதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாருன்னு அவங்க அப்பாவை பற்றி பேசினார். எப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அவங்க அப்பாவை பற்றி தான் அவர் பேசுவார். நான் இது வரைக்கும் எதுவுமே ஜெயிக்கலைன்னு நினைக்க வேண்டாப்பா, கடைசி இந்த கப்பாவது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்ததாக வந்துட்டு அரோரா வராங்க. அரோரா வந்து நான் சும்மா ஒரு 4 வாரம் 5 வாரம் தான் இருப்போன்னு நினச்சேன். ஆனால் நான் இருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன். கடைசி பார்த்தா ஃபேமிலி வீக்கில் வந்து அம்மா எல்லாருமே வந்து என்னை ரொம்ப கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலிஸ்க்கே என்னை இவ்வளோ தூரம் பிடிக்குதா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். சபரியோட அம்மா கொஞ்சினாங்க, ஆதிரியோட அம்மா இல்லை, வேறு யாரையோ ஒருத்தவங்களோட சுபிக்ஷாவோட அம்மா கொஞ்சினாங்க. அவங்க எல்லாருமே என்கிட்ட அவ்வளோ அன்பாக பேசும்போது எல்லா ஃபேமிலிஸ்க்கும் என்னை பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அடுத்ததாக திவ்யா வராங்க. திவ்யா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இது வரைக்கும் எந்த இதுவுமே அவார்டுமே வாங்கினது கிடையாது. எல்லாமே எனக்கு வர்ற மாதிரி இருக்கும், கடைசி நிமிஷத்தில் அது தட்டி போயிடும். அப்போ பாக்யலட்சுமி ஜெனியாக பண்ணியிருந்தப்போ வெளியே போகிறப்போ நீ ஜெனியா சூப்பராக பண்ணியிருந்தமான்னு எல்லோரும் சொல்லும்போது தான் என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த கப்பு இந்த அவார்டு எல்லாத்தையும் விடையும் இந்த மக்கள் சொல்கிறது இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். எப்போவுமே நான் நினைப்பேன் இந்த அவார்ட் கிடைக்கும், பட் கடைசி நிமிஷத்தில் எனக்கு அது தட்டி போயிடும், எனக்கு அது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, பிக் பாஸோட வாய்ஸ் பற்றி பேசுகிறாங்க. பிக் பாஸோட வாய்ஸ் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். இந்த உடம்புல சோல் இருக்கிற வரைக்கும் பிக் பாஸோட வாய்ஸ் என் கூடயே ட்ராவல் ஆகும். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோட வாய்ஸ் ஒரு நாள் நான் ரொம்ப டல்லாக இருந்தேன். அப்போ அவர் என்னை உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசி என்னை அப்படி சரி பண்ணிட்டாரு. எனக்கு அவ்வளோ தூரம் நல்லா இருந்துச்சு. அவர் எப்போவுமே பிக் பாஸ் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி நல்லா பேசுவார். அதை பற்றி சொல்கிறாங்க. கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது சொல்லும் போது 3 பேரும் கிளாப் பண்ணுறாங்க, 3 ஃபைனலிஸ்ட்டும் கிளாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்புறம் அஃப்கோர்ஸ் சேது சார் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே அரோரா வந்துட்டு, ஹே சேது சாரை விட்டுரு, நீ பிக் பாஸை வேணா வச்சுக்கோ, சேது சாரை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. சேது சாரை நீ விட்டுரு எனக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே சிரிச்சுட்டு முடிச்சிட்டாங்க. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.